ஏசாயா 49ஆம் அதிகாரம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கலாமே. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அறிந்து கொள்வார். மாதவர் தான் சொல்றாரு, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிற யாரா இருந்தாலும் வெட்கப்பட மாட்டாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ காத்திருப்பது என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவரே சொல்றார், நான் கர்த்தரா இருக்கிறேன், நான் ஆண்டவரா இருக்கிறேன், நான் யெகோவா தேவனா இருக்கிறேன், யெகோவா நிசியா இருக்கிறேன், யெகோவா சம்மாவா இருக்கிறேன், யெகோவா ஷாலோமா இருக்கிறேன், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்யறது இல்லையா, வெட்கப்படுவது. ஆண்டவர் சொல்றாரு, கடந்த 6 மாத காலம் எவ்வளோ அற்புதமாக இருந்தார். ஹல்லேலூயா. உண்மையாகவே அதை நினைக்க பார்க்கணும். எவ்வளவு போராட்டங்கள், ஆனால் கர்த்தர் தாமே அற்புதமாய் நம்மை வழி நடத்தி நம்மை ஆசீர்வதித்து கிருபையாய் இரக்கமாய் பாதுகாத்து உதவி செய்து முழுவதுமாய் இந்த 6 மாதத்தை முடிக்க கிருபை செய்து. சில காரியங்களில் எத்தனை விதமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருந்திருக்கலாம், மரணங்கள் கூட இருந்திருக்கலாம், ஒருவேளை நம்ம வீட்டில் நிறைய பேர் போய் கூட இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் இந்த 6 மாதத்தை நிறைவாய் கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மைப்படுத்தினபடினாலே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. 7வது மாதம் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோது என்ன செய்ய மாட்டாங்க, வெட்கப்படுவது இல்லை. அப்ப யாரெல்லாம் ஆண்டவருக்கு காத்திருக்கிறாங்களோ அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படின்னா வெட்கப்பட்டு போவது அப்படின்னா ஏமாற்றம் அடைவதில்லை அப்படின்னு சொல்றோம். வெட்கப்படுவது அப்படின்னா ஏமாற்றம் அடைவதில்லை அல்லது ஏமாந்து போவதில்லை அப்படின்னு அங்கே சொல்லப்படுகிறது. யார் அப்படின்னா காத்திருப்போர், நம்பிக்கை உள்ள, அதாவது காத்திருக்கிறவங்க மாத்திரம் இல்லை, நம்பிக்கையோடு கூட இருக்கிறவங்க. எப்போதுமே நம்பிக்கை. ஆலயத்துக்கு வரும்போது கூட நம்பிக்கையாக தான் வரணும். சும்மா ஏதோ ஏன்னா தர்மம் வரக்கூடாது. ஆலயத்துக்கு வரோம் அப்படின்னா இன்னைக்கு கர்த்தர் என்னுடைய தேவையை சந்திப்பாரு, இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசுவாரு, கர்த்தர் என்னுடைய தேவைகளெல்லாம் இன்னைக்கு சந்திப்பாரு, ஆமா என் குடும்பத்தில் ஒரு அதிசயத்தை செய்வார் என்ற நம்பிக்கையோடு தான் ஆலயத்துக்கே வரும். வேதத்தை எடுக்கும் போது இந்த நம்பிக்கை அவசியம். இன்னைக்கு கர்த்தர் பேசுவார், இன்னைக்கு கர்த்தர் ஏதாவது செய்வார், இன்னைக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் ஏதாவது வழிகாட்டுவார், இந்த நாளில் எனக்கு ஏதாவது உதவி செய்வார். அந்த நம்பிக்கை தான். எப்பவுமே ஜெபம் பண்ணும்போது நம்பிக்கை, வேத வாசிக்கும் போது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்றார். அதாவது இன்னும் ஆணித்தரமா சொல்றார், நான் கர்த்தர். அந்த அதிகாரம் அவர் சொல்றார், நான் கர்த்தர், எனக்கு எவன் காத்திருக்கிறானோ அவன் ஒருபோது என்ன செய்யறதில்ல, வெட்கப்படுவது. உலகத்துல சொல்லுவேன் இல்ல, எனக்காக காத்திரியா, நான் வருவையா, நம்பியா, நான் தருவையா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது போல ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தரா இருக்கிறேன். இதுக்கு மேலெல்லாம் நிறைய காரியங்களெல்லாம் இருக்குது, அது உள்ள போகணும். அதாவது அதில் சொல்றாரு, அதாவது ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாய்களும் கை தாய்களுமா இருப்பார்கள், கரையில் முகங்குப்புற விழுந்து உன்னை படிந்து உன் கால்களை அவர்கள் என்ன செய்வார்கள். இதெல்லாம் எதிராளிகளை குறித்தெல்லாம் சொல்றார். இதெல்லாம் நிறைய உள்ள போகணும். வேற வேற செடி பைபிளாக போனால் ஒவ்வொரு அர்த்தமெல்லாம் போகுது. அப்போ அதெல்லாம் நம்ம வேண்டாம். இன்றைக்கு இந்த மாதத்துல அவர் சொல்றார், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. யாரு அப்படின்னா இதுக்கு நிறைய உதாரணங்கள், நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. காத்திருக்கிறது யார் யார் எதுக்காக காத்திருக்கிறான், அதான் முக்கியமானது. அவன் வெட்கப்படுவதில்லை அப்படின்னா இதை எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 23 காரியங்களை எழுதி வச்சிருக்கிறேன். ஒரு வாரமா உட்கார்ந்து எழுதி 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 இந்த குறிப்பு நோட்டில் எவ்வளோ காரியங்கள், யாரோ எதற்காக காத்திருந்தாங்க, நன்மைகளை பெற்றாங்க, எதையோ ஆண்டவருடைய சமூகத்தில் ஏமாற்றம் அடையாம அவர்கள் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு நிறைய சொல்லுது. அதனால ஒரு 4 வார்த்தை மட்டும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கு, அதை சொல்லுகிறேன். மற்ற காரியங்களை ஞாயிற்றுக்கிழமை மற்ற காரியங்களை நாம் பார்க்கலாம். ஆண்டவருடைய நாமத்துக்கு விசுவாசம். காத்திருப்பது என்பது சாதாரணம் அல்ல. அவர் வெட்கப்பட மாட்டாங்க, பலனடைவார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா இதற்கு பொறுமையும் கொஞ்சம் வேணும். சும்மா ஏதோ வந்தோம் போயிட்டோம், ஆமா அதெல்லாம் நடக்காது. சில இடத்துல நம்ம போய் போய் வருவோம். இந்த தோவாவுடைய பேழையை திறக்கும் போது அங்கே நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா,
2 பறவைகளை விட்டார். ஆமா, ஒன்று காகத்தை விட்டாரு, ஒன்று புறா விட்டார். இந்த காகம் போய் வந்துக்கிட்டு போயின்னு வந்து நின்று அது வெளியே நிற்குது, உள்ள வரமாட்டேன். நிலையை திறந்து விட்டாங்க, தண்ணீர் வெடுத்துக்குதா பார்க்கலாம் அப்படின்னு. புறாவை திறந்து விட்ட உடனே அது போய் எங்கேயுமே உட்கார இடம் இல்லாம திரும்பி உள்ள வந்துடுச்சு. அதை வாங்கி எடுத்து விட்டா உள்ள. அதை திரும்ப ஒரு கொஞ்ச நேரம் வந்து காகத்தை விட்டும் போது காகம் போது வருது, ஆனா மேலே போய் வேலையின் மேலே உட்காரு, உள்ள வரமாட்டேன். அப்போ சில காரியங்கள் நம்ம போகிறவரும் வருகிறவருமா இருக்கும், நம்ம வீட்டுக்கே வரமாட்டோம். ஆமா, புறா போச்சு, கால்வாய் கேடெல்லாம் உள்ள வந்துடுச்சு, ஆனா அந்த காகம் போச்சு உள்ள வரமாட்டேது. ஏன்னா அதுக்கு மிதக்கிற பிணத்தினுடைய வாசனைகள், அதற்கு ரொம்ப ஆகாரங்கள்லாம் இருக்குது. பார்க்க உடனே அது அங்கேயே நிற்குது. காகம் போகிறதும் வருகிறதும். புறா போனது உள்ள வந்து. அடுத்த 2வது அனுப்பணும். அந்த புறா ஒரு இலையை, ஒலிவை இலையை கையில பிடிச்சிருந்தாங்க. நல்லா கவனி. இன்னைக்கு நிறைய சபை விசுவாசி எப்படி ஆயிட்டாங்கன்னா, போகிறவங்க வருவாங்க, போய் நாள் வருவாங்க, போய் நாள் நின்று விடுவாங்க. போய் நாள் சர்ச்சைக்கு வருவாங்க, என்ன நின்று விடுவாங்க. போய் நாள் கொடுப்பாங்க, போய் நாள் கொடுக்க மாட்டாங்க. போய் நாள் சொத்திரன்னுவாங்க, மறுபடியும் நல்ல துக்கமா பேசுவாங்க. கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, நல்ல ஆண்டவரே ஆராதனை விடக்கூடாது அப்படின்வாங்க. சிலர் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா எங்க போனாங்கன்னு தெரியவே தெரியாது. கர்த்தர் அதை எப்போதும் விரும்புவதே இல்லை. ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது. இதே சொல்றாரு, நீ எத்தனை நேரமோ குந்தி நடக்கிறாய் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா எத்தனை நேரமோ நீ நடக்கிறது இல்லை, எப்போ பார்த்தாலும் சோர்ந்து போய் உட்காந்து மறுபடியும் போகலாம், கொஞ்சம் மறுபடியும் போகலாம், இப்போ மறுபடியும் போய் பார்க்கலாம், இப்போ மறுபடியும் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு காத்திருக்கிறவர்கள், என்னை நம்புகிறவர், நம்பிக்கையோடு கூட இருக்கிறவர் ஒருபோது என்ன செய்ய மாட்டாங்களாங்க, ஏமாற்றம். வெக்க அப்படின்னா என்னதுங்க, ஏமாற்றம் அடைவது இல்லை. ஒரு காரியம் சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 3வது வசனம் பாருங்க. இது தாவீது அரசர் ஒரு அருமையான காரியத்தை அவர் சொல்றார். சங்கீதம் 5:3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆணித்தரமான ஒரு காரியம் நடக்கிறது. வாசிப்போம். கர்த்தாவே, நல்ல கவனிக்கணும். கர்த்தாவே, காலையில என்னுடைய சத்தத்தை சற்று என்ன செய்யுங்க, கேட்டருளுவி. காலையில உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி. நம்ம முதல்ல காத்திருப்பு என்பது அதிகாலையில. நீங்க நிறைய பேரு நாம் அதிகாலையில ஆசீர்வாதத்தை இழந்து போறதுக்கு காரணமே அதிகாலையில தேவனை தேடுகிற அனுபவம். யாரையும் தேடாத முன்னாடி ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவம் நமக்கு அவசியமா இருக்கும். தாவீது சொல்றார், நான் கண்டுபிடிப்பில அதான் பெருசு அப்படின்றார். நான் எப்பெல்லாம் காத்திருந்தேன், மலையில போய் ஜெபம் பண்ணேன், அங்க போய் ஜெபம் பண்ணேன், அரண்மனைக்கு வந்து ஜெபம் பண்ணேன், இன்னும் பல இடத்துக்கு போய் நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு அதெல்லாம் பெருசா தெரியல. ஆனா இந்த காலையில அதிகாலையில ஆயத்தமாகி நான் காத்திருக்கிறேன் அப்படின்ற அதிகாலையில ரொம்ப ஞானமா சொல்றார். இந்த காலையில காத்திருப்பது என்பது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். காலையில் அப்ப அவர் சொல்றார், நான் தினந்தோறும் காலையில சில பறவைகள் பாருங்க, சில மிருகங்களை பாருங்க, அவையெல்லாம் எங்கன்னா சுத்திக்கிட்டே வந்தா கூட சில வீட்டு வாசல்ல காலையில் வந்து நின்று இருப்பாரு. ஏன்னா அங்க தண்ணீர் வைப்பாங்க, அங்க சில மாடுகள் நிற்கும் போது அங்க புண்ணாக்கு வைப்பாங்க, அவர்களுக்கு ஏதோ தீனி போடுவாங்க. அதற்காக அதை சுற்றி வந்து காலையிலே அவங்க வீட்டு வாசல்ல தட்டிக்கிட்டு நின்று. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மற்ற நேரங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, நல்லது, வேத வாசிங்க. ஆனா தாவீது கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பு, கர்த்தாவே காலையில என்னுடைய சத்தத்தை என்ன செய்வீங்க. அல்லேலூயா. காலையில என்ன சத்தம் வரணுங்க, காலையில சோத்திரம் வரணுங்க. காலையில அதுதான் முக்கியமான வேலை. நீங்க காலையில ஃப்ரெஷ் ஆகி பாருங்க, சாயங்காலம் வாக்கிங் போகிறத விட காலையில் போய் பாருங்க, அந்த நாள் முழுவதும் ஆரோக்கியமா இருக்கும். நம்முடைய நாடி நரம்பு எல்லாமே சும்மா அப்படியே நல்ல பார்க்க ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா வியாதி இருக்காத மாதிரியே இருக்கும். ஏன்னா காலையில் வாக்கிங் போனோடனே ரத்த ஓட்டமெல்லாம் சுத்திகரிக்கப்படுகிறது. நம்ம ஃப்ரெஷ் ஆகிடுறோம், மைண்டு நல்ல சுத்தமாக இருக்கும். இந்த மைண்டில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும். அதனால காலையில் போக சொல்கிறாங்களே, அது போல காலையில் இருந்து அவருக்கு நேரே வந்து ஆயத்தமாகி நான் என்ன செய்யறேன், காத்திருக்கிறேன். முதல் காரியம் காலையில அவருக்கு நேர வந்து நான் காத்திருக்கிறேன். இந்த நாள் படி அளக்கிறவன், இந்த நாள் உதவி செய்கிறேன், இந்த நாள் கிருபை கொடுக்கிறேன், இந்த நாள் நன்மை கொடுக்கிறவன். ஆனா நம்ம வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லு. எப்படி வெட்கப்படுவதில்லை? இந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் இருக்கிறது. சங்கீதம் 88 13வது வசனம். சங்கீதம் 88:13 என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தாவே
உம்மை நோக்கி நான் கூப்பிடுறேன். காலையில என்னுடைய விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். நல்லா கவனிக்கணும். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. பாருங்க, வேதனை பெருகும் போது ஏன் என்னுடைய ஆத்மாவை கொஞ்சம் தள்ளி விடுறீங்க? ஏன் என்னுடைய முகத்தை எனக்கு நேரம் மறைக்கிறீங்க? நான் சின்ன வயசுல இருந்து எப்படி இருக்கிறேன்? சிறுமைப்பட்டவனோ, நான் ரொம்ப கஷ்டப்பட்டவனா இருக்கிறேன். ஆமா, நல்ல கவனிங்க. அப்போ வேதனைக்கு மத்தியில ஒவ்வொரு நாளும் நன்மையை பெற்றுக்கணும் அப்படின்னா நீங்க கால வேளையில தேவ சமூகத்துல காத்திருந்தா நீங்கள் வெட்கப்படவே மாட்டீர்கள் என்று வேதம் சொல்லுது. நமக்கு 1000 பிரச்சனை, 1 2 இல்லை, நிறைய பிரச்சனை. உங்களுக்கு என்ன அதே தான். நானும் காலையில 3 மணிக்கு எழுந்து நிற்கும் போது எனக்கு பல யோசனைகள் வருகிறது. இந்த மாதம் என்ன பண்றது சரீரம் சில இடத்துல ஒத்துழைக்க மறுக்கிறது, சில இடத்துல மறந்து போகுது. சில காரியங்கள் எங்கேயாவது வச்சுமா தேடுறோம். நேர்த்தா ஒரு ஆமா இந்த அஜய் கிட்ட சொல்லணும், வர்ற ரொம்ப நாளாக தேடினேன், பக்கத்திலே தான் அங்கே மறந்து போயிட்டு ரொம்ப நாளாக தேடி நேர்த்தா ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்து எங்கேயாவது வச்சுடுறோம், கொடுக்குறாங்க வச்சுடுறோம். அப்போ ஆண்டவரே இந்த மாதம், இந்த வாரம், இந்த நாள், இந்த நேரம் என்னை சுகமாக்க, பலப்படுத்த, ஆரோக்கியம், பல பிரச்சனை மனுஷன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இங்க சொல்றாரு, நான் பல பிரச்சனை இருக்கிறேன். சிறு வயது முதலே நான் கஷ்டப்பட்டு, வேதனைப்பட்டு, சிறுமைப்பட்டு வந்திருக்கிறேன். அதனால எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்ப என்ன நன்மை பலன் வந்ததா? வெட்கப்பட்டு போனானா? நன்மைக்கு பெற்றானா? பாருங்க, ஆண்டவர் சொன்னார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் பலன் என்ன சொன்னார் பாருங்க. நீதிமொழிகள் நீ வெட்கப்படுவதில்லை என்று சொன்னாரு. அப்ப பலன் எப்படி வச்சு பாருங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் அவர் சொல்றாரு, என்னை சிநேகிக்கிறவனை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் பலன். அல்லேலூயா. அதிகாலையில் தேட என்ன செய்யப்படுங்க? பலன் இருந்தாங்க. என்னை சிநேகிப்பவனை நான் என்ன செய்யறேன்? அன்பு காட்டுறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்ன செய்வான்? கண்டடைவான். மற்ற எல்லா ஜபத்தை விட அதிகாலையில தூங்கி 5 மணிக்கு எழுந்து 4 மணிக்கு எழுந்து அப்படியே ஆண்டவரை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தும் போது அதிகாலையில் என்னை தேடுகிறதான் பலன். அவன் வெட்கப்பட மாட்டா, அவன் என்னை கண்டடைவான். அல்லேலூயா. நேரா தரிசனம் வந்தாலும் நிற்க மாட்டார் அப்படின்னு அதெல்லாம் இருக்கலாம். சில பேருக்கு அதுவும் கூட இருக்கலாம். ஆனா அந்த நாள் தேவைக்காக ஜெபம் பண்ணியே அது அந்த நாளில கட்டாயம் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நான் கர்த்தர், என காத்திருக்கிறவர் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த நாள் வரும்போது நீ அறிஞ்சிக்குவே அப்படின்னா, இன்னைக்கு ஜெபம் நாளைக்கு ஆசீர்வாதம், இன்னைக்கு ஜெபம் அடுத்த வாரம் ஆசீர்வாதம், இன்னைக்கு ஜெபம் அடுத்த மாதம் ஆசீர்வாதம், இன்னைக்கு ஜெபம் அடுத்த வருஷம் ஆசீர்வாதம். சில இடத்துல எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. என்றைக்காவது ஒரு நாள். ஒரு உதாரணம் சொல்றேன். இலங்கைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் ரொம்ப காலம். அப்போ எங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம், பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டோம், வரல. என் கூட வந்தவங்க 4 பேர் போயிட்டாங்க, எனக்கு வரவே இல்லை. சோத்திரம், ஆசையெல்லாம் நிராசையாக போயிடுச்சு அப்படின்னு உட்காந்துட்டோம். அவங்க எல்லாம் போயிட்டாங்க. இலங்கையில் இறங்கி அவங்க 2 நாள் கூலி செய்யும்போது 3ஆவது நாள் வந்தது. ஃபோன் பண்ணோம், ஐயா நீங்கள் ஏறி வந்துருக்கீங்க. எப்படி ஏறி வர்றது, எங்கே போகிறது, எந்த ஊர், நமக்கு என்ன தெரியும் அந்த ஊர். சரி அப்படியே போயிட்டுட்டோம். ஆனால் காலம் வந்தது ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் அந்த காரியம் கடிந்து வந்தது. மறுபடியும் போகிறோம். இப்போ மறுபடியும் கூட வரவங்க 10 பேர் சொன்னாங்க. அந்த 10 பேருக்கு போல கட்சியில் 3 பேர் போனாங்க. நான் தான் முதல் ஆள். நல்லா கவனிங்க. காலம் வரும்போது எப்போ உதவி செய்வாரோ அன்றைக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு போயிருந்தா கூட அது அவ்வளோ நல்லா இருக்காது ஊழியம். ஏன்னா அது வேற ஒருத்தர் அழைச்சிட்டு போனார். ஆனால் இப்போ போன ஊழியம் கிட்டத்தட்ட 1 வாரம் அந்த ஊழியத்தில் இந்த பிரபாகரன் எல்லாம் செத்த இடமெல்லாம் போய் பார்க்குற கிருபையை கொடுத்தார். ஆமாம், எங்கே நடந்தது, எங்கே ஒளிஞ்சிருந்தா, எங்கே பதிகிருந்தா, எப்படிப்பட்ட சூழ்நிலை, எங்கே அவருடைய அந்த அதான் பூமிக்கடியில் அந்த அரண்மனை எப்படிலாம், இதெல்லாம் பார்க்கறதுக்காக. அப்போ அன்னைக்கு போயிருந்தாக்க கிடைச்சிருக்காரு. ஏன்னா அவங்க கொழும்பு நகரத்தில் மட்டுமே இருந்துட்டு வந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கு போகும்போது ஊரே சுற்றிட்டு வர மாதிரி கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ காலம் எப்போ வரும், எப்போ கணிய தெரியாது. நம்பிக்கையோடு இருப்போம், நிச்சயமாய் வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. 2 நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம். நேரா 4 காரியம் சொல்றேன், இல்லைன்னா 3 காரியமே சொல்லிடுறேன். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம் கொஞ்சம் வாசிங்க.
தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, ரட்சிப்பார். இது என்ன காரியம் அப்படின்னா, அதாவது சில நேரத்துல நம்மளை பார்த்து எதிராளி பேசிக்கிட்டே இருப்பான் இல்லையா? ஆமா, நான் விட மாட்டேன், என்ன அவன் அப்படி பேசிட்டான், நான் அவனை விட மாட்டேன், நான் அவனை பிச்சிடுவேன், நான் அவனை வச்சிருவேன், நான் அவனை வெட்டிடுவேன், நான் அவனை குத்திடுவேன், இப்படியெல்லாம் சொல்றேன் இல்ல. வந்து சொல்றாரு, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று நீ என்ன செய்யாத, சொல்லாது. தீமைக்கு நீ சொல்லாத, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை என்ன செய்வார், மீட்டெடுப்பா. கர்த்தருக்கு காத்திரு. காலம் வரும், இன்னைக்கு ஒரு நம்மள கேவலமா பேசுறவங்க இருப்பாங்க, அநியாயமா பேசுறவங்க இருப்பாங்க, நம்மளுக்கு விரோதமான காரியங்களை செய்யறவங்க இருப்பாங்க. பரவாயில்ல, காத்திரு, சகித்துக்கொள்ளு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்ற, கர்த்தருக்கு காத்திரு, பொறுமையாய் காத்திரு. அதான் சொல்ற, தீமைக்கு சரி கட்டுவேன், அவங்க வாழ எடுத்தாங்க, நான் வாழ எடுத்துக்கிறேன், அவன் கட்டி எடுத்தா நான் கட்டி எடுத்துக்கிறேன், அப்படியெல்லாம் சொல்லாது. பைபிள் என்ன சொல்லுது, பட்டை எடுத்து பட்டையினாலே. போன தடவை ஒரு ஸ்டாண்ட்ல ஒரு பாஸ்டர் பார்க்கறதுக்கு போய் 2 நாளைக்கு சுத்தம் பண்ணுவோன்னு அவர் ஒருத்தர் என்ன அறிமுகப்படுத்தினார். அவரு யாருன்னா, அவர் கையை போலீஸ்காரன் அடிச்சு இந்த கையை உடைச்சுட்டான். சிம்பிளா நின்றுக்கிறார் வாலி, அவர் மாதிரி மாதிரி சிம்பிளா அவர் கூப்பிட்டு சொன்னார், இவருக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, இடத்துக்கு ஜெபம் பண்ணுங்க, சீக்கிரம் விடுதலை ஆகி போகணும் வீட்டுக்கு. என்னன்னு கேட்டா சிம்பிளா, ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயா, கர்த்தர் சொல்லு, நல்ல மனுஷன் நான் மாறி இல்லை ஐயா, அப்படியே வளர்ந்து நிற்கிறார். 4 கொலை பண்ண வாலி, எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால கை வச்சு சொன்னோம். அதுக்கப்புறம் முன்னாடி பேருக்கு அந்த பார்த்து சொல்கிறார், தருமபுரியில் ஒரு வக்கீலை கொலை பண்ணாங்க, அந்த கேஸுக்கு முக்கியமான நாள் இல்லை. எல்லாம் கவனி, பட்டை தேடிக்கொண்டு பட்டைத்தினாலே தீமைக்கு சரி கட்டுவேன் என்று நீ என்ன செய்யாத, சொல்லாத, கர்த்தருக்கு பொறுமையாய் காத்திரு. என்ன சொல்ல வர்றாரு, உபாகமும் 32, 35 என்ன சொல்றாரு பாரு. உபாகமும் 32ஆம் அதிகாரம் 35வது வசனம் வாசிங்க. இருக்குதா பாருங்க. உபாகமும் 32, 35. அவர் சொல்றாரு, எல்லாமே நான் பாத்துக்கிறேன். ஏற்ற காலத்துல அவருடைய கால் என்ன செய்யப்படும், தள்ளாடும். அவருடைய ஆபத்தினால் சமீபமாய் கிட்ட சேர்ந்து வருகிறது, அவனுக்கு நேரிடும் காரியங்கள். ஆமா, அது நான் பாத்துக்கிறேன். அப்ப நீ பொறுமையா காத்துரு. நான் காத்திருந்தேனா நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்பது ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப காலம் வரும், நீ வெட்கப்பட மாட்ட, நீ ஏன் கவலைப்படுற? அந்த காலம் வரும்போது நான் அதை பார்த்துக்கிறேன். அவர்கள் கால் தள்ளாடும். நீங்க ஒரு நம்மள ஏசலாம், பேசலாம், திட்டலாம், கண்ணீர் விடலாம். நம்ம நீதியா இருந்தா, உண்மையா இருந்தா, உத்தமா இருந்தா, பரிசுத்தமா இருந்தா, நம்ம கொடுத்துருந்தா, அதெல்லாம் ஒன்றும் கவலையே இல்லை. காலம் வரும்போது நடத்தும், ஆண்டவர் செய்வார். இப்ப அந்த பதில் எப்படி வந்தது பாருங்க. இதுல நடுவில் நிறைய வசனம் இருக்குது, நேரம் இல்லை பாருங்க. நீ காத்திருந்தேன்னா அவன் கால் தள்ளாடும். பதில் எப்படி வருதா பாருங்க. எரேமியா 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். அந்த பலன் வந்துச்சா பாருங்க. அதுல எப்படி வந்து பாருங்க. எரேமியா 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட என்ன செய்யறேங்க. இப்ப ஏசி இருந்தா நிச்சயமாய் நம்ம ரட்சிடுவோம். அதான் பல நிலையிலையா எனக்கு காத்திருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, உன்னை மேற்கொள்ள முடியாது. நான் கூட கிடையாது. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிற யோசுவாக்கு சொன்னார். யோசுவா சொன்ன வார்த்தை அதே அப்படியே தாவீதுக்கு சொல்றார். நான் யோசுவாவோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிற தாவீதுக்கு சொல்றார். இப்ப நீ கேட்கணும், யோசுவாவோடு இருந்த தேவன் என்னோடு இரோ. ஹல்லேலூயா. யோசுவாவோடு இருந்த தேவன் என்னோட இரோ. கேட்டு பாருங்க. சொல்றாரு, நான் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன். அதான் பலர், அதான் பதில். அவர் சொல்றாரு, பொறுமையாய் காத்துரு. பொறுமையா, நீ தீமைக்கு தீமை சரி காட்டுன்னு சொல்லாத. அவன் அடிச்சாலும் அடிப்பேன், நான் குத்துறா அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் பார்த்துக்குவார். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் காலம் வரும்போது அவருடைய கால் தள்ளாடுவா, எதிராளியுடைய கால் தள்ளாடுவா. தீமைக்கு நான் சரி காட்டுறேன், நான் பழி வாங்குவேன், நான் பதில் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா நீங்க பொறுமையா இருங்க.
நீங்க விரும்புகிறது கர்த்தர் அனுப்பி கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. மூணாவது காரியம். இப்ப மறுபடியும் சங்கீதத்துக்கு வரும். சங்கீதம் 37 பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் தக்கப்படுவதில்லைன்னு சொன்னாரு. சங்கீதம் 37 7வது வசனம் வாசிங்க. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கே காத்திரு. காரிய சித்தி உள்ள மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் இப்போ காத்திரு. 9வது வசனம் வாசிங்க. அதுல 9வது வசனம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. இப்ப பதில் என்ன வருதுங்க? இது ஆரம்பம். இன்னும் பதில் உள்ள போனா நிறைய காரியம் சொல்றாரு. கர்த்தருக்கு காத்திரு. பதில் எப்படி வருது? பூமி என்ன செய்வாங்க சொல்லுங்க. பூமி என்ன செய்வாங்க? சத்தமா சொல்லுங்க. பூமி என்ன செய்வாங்க? பூமி சுதந்திர போய் எல்லாத்தையும் பிளாட் போட்டு விற்கிறதா? பிளாட் போட்டு விற்கிறதா? பூமிக்குள்ள இருக்கிறதான உச்சிதமான ஆசீர்வாதங்களை எல்லாம் உங்களதாக மாற்றுவது. அல்லேலூயா. பல உச்சிதங்கள் இருக்குது இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் தேவையானது இருக்குதுங்க. பல விதமான விலையேற பெற்ற உச்சிதமான பொருட்கள் இருக்குது. அதான் சொல்றாரு, பூமியை என்ன செய்வான்? சுதந்திரித்து கொள்ளுவான். நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருத்தரை பார்த்தேன் ஏர்போர்ட்ல. அவருக்கு ஒன்றும் பெரிய சபையில நம்மள மாதிரி தான் வாடகைங்கிறாரு. ஆனா இவ்வளோ பெருசா பாஸ் புஸ்தகம் வச்சுக்கிறார். 1 by 1 ரப்பர் பேண்ட் போட்டு 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 என்னத்துக்கு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறீங்கன்னு இல்லைங்க. ஒன்னொன்னா முடியும் போது அவங்க ரப்பர் பேண்ட் போட்டு தருவாங்க. இவ்வளவு வச்சுக்கிறார். நாடு புறா சுற்றி இருக்கிறார். எங்கிருந்து வருது? பல உச்சிதங்கள். அவர் சொல்லு, என்னங்க வாரின்னு போறோம், போய் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரலாமே, ஆண்டவர் ஊழியத்தை செய்யலாமே அப்படின்ற. பல பேருக்கு பலவிதமான ஆகாரங்கள், துணிமணிகள், பொருட்கள், தங்கம், வெள்ளி, பொண்ணோ, ஆமா, அல்லது மிருகங்களோ, வாகனங்களோ, அல்லது சொத்தோ, என்ன சொல்றோமோ எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொண்ட கிருபையை ஆண்டவர் உனக்கு தருவா. அல்லேலூயா. எனக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னொரு அந்த பதில பாருங்க. முதல்ல சொன்ன அந்த பதிலுக்கு அடுத்தபடியே இன்னொரு பதில் இருக்குது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. இதான் பதில். அதனுடைய ஒரிஜினல். பூமியை சுதந்திரம் எப்படி சொன்னது வாசிங்க. என்ன சொல்றாருங்க? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. முதல்ல நல்ல கவனிங்க. நீ புதுபலன் அடைவேன், கழுகளை போல சட்டைகள் அடிப்பேன், எழும்புவேன், அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டேன், நடந்தார்கள் என்ன செய்ய மாட்டேன். இந்த பலன் இருந்தா தான் பூமி என்ன செய்வேன், ஆழம். இது இல்லைன்னா சோர்ந்து போய் உட்காந்துருக்குது. வாக்கிங் போனா ஒருத்தர் அடிக்கடிக்கு ஒரு பாட்டு போடுவார் போன்ல. நான் யோசிப்பேன், இந்த ஆளுக்கு இந்த பாட்டு விட்டா வேற பாட்டே தெரியாதா, இதை வேற சத்தமா வச்சுக்கின்னு வேற நடக்கிறாரு. எனக்கு அந்த அந்த அவர் வரும்போதெல்லாம் யோசிப்பேன். காலையில ஆரம்பமே அந்த பாட்டு தான் போடுவார். சோதனை மேல் சோதனை. என்னால எனக்கு மேல கீழ்மை அப்படியே காலையில எதுக்குடா வர உற்சாகமாய் நடந்து ஆரோக்கியமாய் மாறுறதுக்குன்னா சோதனை மேல சோதனை ஏன் பாட்டு வைக்கிற? வேற பாட்டே கிடையாதா? எனக்கு அப்படி வயிறு கொஞ்ச நேரம் நின்றுட்டு அவர் முன்னாடி போயிட்டோம். ஏன்னா அவர் போன்ல சத்தமா வச்சுக்கிட்டு போறாரு. அதை கேட்கும்போது நமக்கு காலையிலே அப்படிதான் நம்மளும் அதை பாட சொல்லும், நம்மளும் அதை முன்னுக்கு சொல்லும். நம்மளுக்கு அதுக்கப்புறம் சோதனை மேல சோதனை அவன் சொன்னாலும் அதே மாதிரி இருக்குதாப்பா அப்படின்னு எண்ணிக்கும். என்ன கவனிங்க, ஆண்டவர் சொல்றார், நீங்க பதிலை எப்படி பெற்றுக்கல? அவரை நோக்கி அமர்ந்து இருந்தீங்கன்னா பூமி என்ன செய்வீங்க? சுதந்திரிப்பீங்க. பூமியை சுதந்திரிக்கணும். பல ஆசைவாங்க. சில பேருக்கு நல்ல சாப்பாடு, சில பேருக்கு சாப்பிட சாப்பிட ஜீரணம் ஆகிட்டே இருக்கு இல்லையா? நமக்கெல்லாம் ஆக மாட்டேங்குது. ஒரு வேளை கறி சாப்பிட்டா மறுநாள் அதை பார்த்தாலே ஏதோ விஷம் கொடுக்குற மாதிரியே இருக்குது. காலம் மாறிடுச்சு, வயசாகும். சில பேருக்கு எந்நேரம் பிரியாணியே சாப்பிடும், சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் புது புது ட்ரெஸ்ஸே போடும், சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் நல்ல ஷூ வாங்கி போட்டுன்னு இருக்கும், சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் பஸ் வேறையா என்ன இருக்கணும், பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும், அப்படிதானே? சில பேருக்கு நல்லா தூங்கினே இருக்கணும், எதுக்கே கூடாது, நல்லா தூங்கணும். அவங்களுக்கான உச்சம் பாருங்க. கர்த்தர் அவரவர்களுக்கு வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, மூணாவது, நீ அவரை நோக்கி அமர்ந்து காத்திருந்தா பூமியை என்ன செய்வீங்க? அந்த சுதந்திரம் எப்படி வரும்? கர்த்தருக்கு காத்திருக்கிறோட புதுபலன்
புதுபலன் அடைந்தாத்தான் அதை நம்ம என்ன செய்ய முடியுங்க, அனுபவிக்க முடியும். இல்லைன்னா இல்லை. அப்போ இந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருக்கு காத்திரு, பூமியை சுதந்திரி. 4வது காரியம் பாருங்க, 4வது யோவான் 5:3. இது ஒரு பெரிய சம்பவம். இதெல்லாம் இது என்னால் நீ நம்ம பேசிக்க முடியாது, சுருக்கமாக பதில் மட்டும் சொல்லிடுறேன். 4வது காரியம் யோவான் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. அவைகளிலே முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலக்கம் என்று காத்து கொண்டிருந்தார்கள். இங்கே அநேகர் அப்படின்னு சொல்லுது, 1-2 பேர் இல்லை, அநேகர். பல வியாதி உள்ளவன். ஆமா, ஒரு காரியம் நடக்குதாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு குளம் இருக்குது, அது பேர் பெதஸ்தா குளம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பெதஸ்தா குளத்து அருகில அநேகர் காத்து கொண்டு இருக்கிறாங்களா? அநேகர். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை. அங்க ஒரு ஆளுகிறான், அவன் பேரு சொல்லல, 38 வருஷம் அப்படின்னு சொல்லுது. அப்போ பெதஸ்தா குளம் அருகிலன்னா, குளம் என்பது தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்கிற அனுபவம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து அழுகிற ஒரு காரியம். அப்போ அந்த குளத்தருகில அநேகர் காத்து கொண்டிருக்கிறார். ஏன் அப்படின்னா, நன்மை கிடைக்கும். ஒரு குளத்தை ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையோ, 6 மாசத்துக்கு ஒரு முறையோ, 1 மாசத்துக்கு ஒரு முறையோ ஒரு தேவதூதன் வந்து கலக்குவா. கலக்கணும் உடனே தண்ணீர் கலங்கும் போது யார் முன்னாடி போய் உடறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் என்ன ஆயிடுவாங்க, சுகமாயிடும். அப்போ நமக்கு கஷ்டம், வறுமை, வேதனை, நமக்கு போராட்டம் தாங்கலை, ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நாம் யார் முன்னாடி போய் தேவ சமூகத்தில் நிற்கிறோம், அவன் பெற்றுக்கொள்கிற பாக்கியத்தை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் போட்டோம், இவர் போட்டோம், இவர் போட்டோம், அப்படியெல்லாம் கிடையாது. ஆமா, யார் முந்தி பலவந்தம் பண்ணுகிறவன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திக்கிறார். யார் போராட்டம், யார் கொடுக்கிறாங்க, யாரு ஆண்டவருக்கு என்று தாராளமாக அவனுக்கு தாராளமை கொடுக்கப்படும். யார் நல்லா ஜெபிக்கிறானோ அவனுக்கு பதில் கிடைக்கும். யார் நல்ல வேதம் வாசிக்கிறோம் அவனுக்கு பல அறிவுகள் பிறக்கும். வேதம் அப்படிதான் சொல்லுது. நீ எதுவுமே செய்ய மாட்டான், எதுவுமே கொடுக்க மாட்டார் ஆண்டவர். அப்போ யார் முந்தி போறானோ, யார் முன்னாடி போறானோ, யார் முன்னாடி ஓடுறானோ, யார் முன்னாடி காரியத்தை செய்யறானோ அவன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வான். இங்க அதான் நடக்குது. அவன் சொல்றான், ஆண்டவரே வந்துட்டார், அவனை பார்த்து ஆண்டவரே வந்துட்டார், காத்திருக்கிறான். காத்திருக்கிற பதில் என்ன வருது? அதே அதிகாரத்துல அவர் சொல்றாரு, யோவான் 5:9 தான் பதில் இருக்குது. என்ன சொல்றாரு வாசி பாருங்க. தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனா, அந்த நாள் ஓய்வு நாள். அது அப்புறம் அவன் நடந்து போயிட்டான். பதில் வந்துச்சு, எனக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்யறதில்ல சொல்லுங்க, எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. இன்னும் காத்திருந்தான் 38 வருஷம். இதுக்கு முன்னாடி சில வசனெல்லாம் இருக்குதுங்க, அதுல நிறைய காரியம் இருக்குது. சிறு வயதிலிருந்து வியாதி, பாதியில வியாதி, 18 ஆண்டுகள் வியாதி, 9 வருஷம் வியாதி, 12 வருஷம் குதிரை உச்சல், இப்படியெல்லாம் நிறைய இருக்குது பைபிள்ல. அப்போ இவர்களெல்லாம் காத்திருக்கிறாங்க. எப்போ கலக்கும் கலக்கும் கலக்கணும், எப்போ வருவார் இயேசுனார், காத்திருக்கோம். முன்னாடி வந்துடணும், சபைக்கு ஆராதிக்கும் போது முன்னாடி வந்துடணும், பின்னாடி வரக்கூடாது, காத்திருக்கணும். யார் வருவா, யார் வருவா, என்ன பாட்டு, என்ன ஜெபம், இன்னைக்கு என்ன சாட்சி, என்ன என்ன பிரசவம். காத்திருக்கும் போது கர்த்தர் உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவன் பதில் வந்ததா இல்லையா? அவன் காத்திருந்தா இயேசுனார் வந்து கேட்கிறாரு, எனக்கு கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை, நானும் வருஷமா ஓடுறேன், யாருன்னா இறங்கிடுறான், உட்காந்துக்கிறேன், மறுபடியும் மனசு தேத்திக்கிறேன், கர்த்தருக்கு சோத்துரும், அடுத்த முறை சுகமாயிடுவேன், அடுத்த முறை சுகமாயிடுவேன். ஒரு அங்கே தூரமா இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து 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 அந்த குளத்தை கிட்ட வந்து உட்காந்துக்கிறான்னு நினைக்கிறேன். ஆண்டவரோட விசுவாசம் பார்த்தார், கிட்ட வந்து கேட்கிறேன். கேட்ட உடனே பல காரியம் நடக்குது. 9வது வசனம் சொல்றார், அவன் சுஸ்தமாகி எழுந்து நடந்தான். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றார் ஏசாயாவிலே, நான் கர்த்தர், பவர், அந்த சராசரங்களை உண்டாக்கின கர்த்தர் சொல்றார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் உன்னுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் 7வது மாதம் காத்திரு, ஜெபம் பண்ணு, ஆராதனை செய், வேதம் வாசி, கர்த்தருக்கென்று நம்பிக்கையோடு இரு, நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்காய் சோத்திரம். ஆண்டவரே, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறது வெட்கப்படுவதில்லை என்று சொன்னீரே, அந்த வார்த்தைப்படி காத்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடி பாதுகாத்து இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.